டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ் அப்புறம் மிட்டெக்ல இருக்கிற நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க அதிகமான அக்விசிஷன் பண்ற ஏரியாவை வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ்ல எக்ஸ்பர்டைஸா இருக்க கம்பெனி வந்து அக்விசிஷன் வந்து பண்றாங்க. இவங்களோட கம்பெனிக்கு இந்த சேல்ஸ் ஃபோர்ஸ் எக்ஸ்பர்டைஸ் உள்ள கம்பெனி வந்து உள்ள இன்வால்வ் ஆகுதுன்னும் போது சேல்ஸ் ஃபோர்ஸ் எக்ஸ்பர்டைஸா இருக்காங்க அப்படின்னா இவங்களோட சேல்ஸையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா மானிட்டர் பண்ண முடியல. சோ அந்த ஒரு ரீசனால அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அங்க பண்றாங்க, அதிகமான அக்விசிஷனும் அங்க பண்றாங்க. இப்ப கூட டிசிஎஸ் கம்பெனி வந்து கோஸ்டல் கிளவுட்ன்ற கம்பெனி வந்து வாங்கினாங்க, $700 மில்லியன் கொடுத்து வாங்கினாங்க. லேட்டான என்ட்ரி தான், பட் ஆனா பெரிய என்ட்ரியா வந்து பண்ணிருக்காங்க. சோ இவங்க வந்து இந்த கோஸ்டல் கிளவுட் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் ஃபோர்ஸ்ல எக்ஸ்பர்டைஸா வந்து இருக்காங்க. ஸோ இவங்க வந்து இந்த கஸ்டமரோட டேட்டா வந்து இவங்க கிட்ட வந்து இருக்கும். அந்த கஸ்டமர் டேட்டாவை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த அவங்களுக்கு என்ன மாதிரியான இன்புட் வந்து கொடுக்கணும், எப்படி வந்து இன்னும் இம்ப்ரூவைஸ்டா வந்து அந்த ஏஐ வச்சு எப்படி எப்படிலாம் பண்ண முடியுமோ அதை வந்து பண்ற கம்பெனி தான் கோஸ்டல் கிளவுட் கம்பெனியா வந்து இருக்கு. ஸோ அதை வந்து டிசிஎஸ் கம்பெனி வாங்கிட்டாங்க அப்படின்னா இவங்க சேல்ஸ் ஃபோர்ஸ்க்காக அந்த சேல்ஸ் டீமுக்காக தனியா வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு பதில் இந்த ஒரு கம்பெனி ஃபுல்லா அக்விசிஷன் பண்றது மூலமா இவங்களால வந்து பாத்தீங்க அப்படின்னா சேல்ஸ் டீமை இன்னும் எஃபெக்டிவா வந்து வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் இன்ஃபோசிஸும் பிளான் பண்றாங்க, அந்த விப்ரோ கம்பெனியும் வந்து பிளான் பண்றாங்க. விப்ரோ கம்பெனில ஏற்கனவே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க, நிறைய கம்பெனி ஏற்கனவே அக்விசிஷன் பண்ணி வச்சிருக்காங்க. இன்ஃபோசிஸ் கம்பெனியும் அதே மாதிரி நிறைய அக்விசிஷன் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா விப்ரோ கம்பெனி அப்பிரோன்ற கம்பெனியை $500 மில்லியன் கொடுத்து வாங்கி வச்சிருந்தாங்க. இது வந்து 2016 நடந்தது. பட் ஆனா அவங்க சேல்ஸ் ஃபோர்ஸோட எக்ஸ்பர்டைஸ் தான் வந்து இருந்தாங்க அந்த கம்பெனி. இதே மாதிரி இன்ஃபோசிஸ் கம்பெனியுமே நிறைய கம்பெனி வந்து வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ இங்க ஏஐ யூஸ் பண்ணி இந்த கம்பெனி எல்லாம் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா இப்போ டிசிஎஸ், விப்ரோ அந்த நீங்க இன்ஃபோசிஸ் மாதிரி கம்பெனி அவங்களோட கிளைண்ட் பேஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து சூப்பரான யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ அவங்களோட கிளைண்ட் மானிட்டரிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ இந்த ஒரு ரீசன் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனிக்கு பெரிய அப்டேட்டா தான் வந்து இருக்கு டிசிஎஸ், விப்ரோ அந்த இன்ஃபோசிஸ் மாதிரி கம்பெனிக்கலாம்.